காலிசா இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? வாங்க மக்களே, எஸ் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? கூலி படத்தோட ரிவ்யூ. லோகேஷ் கனகராஜுடைய எல்சியூக்குள்ள இந்த படம் வருமா 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 அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 லெட்டரில் லோகேஷ் கனகராஜ் காலையிலேயே ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அந்த பதில் என்னவென்றால், திஸ் இஸ் எ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். நேற்று நைட்டு போட்டிருந்தாரு, காலையில் பார்த்துட்டு தான் படத்துக்கு போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கூலி படம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அதில் பாசிட்டிவ், என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ், ரிவ்யூவாக பார்க்கலாம். வாங்க வாங்க. காலிசா இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? சரி வருவோம். கூலி என்னடா கூறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூவி கூவி தானே விற்க வேண்டியது இருக்குது படத்தை. கரெக்டாக அந்த மாதிரி தான் கூவி கூவி விற்றுருக்காங்க படத்தை. இந்த விற்ற படம் வந்து ஒர்த்தா இல்லை நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாங்களா அப்படின்றத பார்க்கலாம். கூலி. ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு கலாநிதி மாறன். அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன சில விஷயங்கள், அதாவது ஹீ இஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார், ஹீ இஸ் த ஒன்லி ரெக்கார்டு பிரேக்கர், ரெக்கார்டு மேக்கர், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சைடில் வச்சிடலாம். கிட்டத்தட்ட 350-400 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த 400 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கணக்காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 400 crores படம் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ப்ராஃபிட்டுக்குள்ளே போகணும், பிரேக் ஈவனுக்குள்ளே போகணும் அப்படின்னாலே 500 கோடி ரூபா. 500 கோடி ரூபா நீங்கள் இந்த 500 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இவங்களே ஒரு சைட்லேருந்து கிளப்பி விட்டுருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. 1000 crores அப்படின்ற மாதிரி. என்னையா முதலிய நெகட்டிவ்ல ஆரம்பிக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம், ஓவராலாக போவோம். சன் பிக்சர்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்க போது? 1000 கோடி ரூபா அடிக்குமா அடிக்காதா? முதல் கேள்வி. அதுக்கான பதில் 1000 கோடி ரூபா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் 1000 கோடி ரூபா அடிச்சிச்சு அப்படின்னு அவங்க கணக்காட்டலாம். பட் கதையோட அம்சம் இதுக்கு முன்னாடி நம்ம படங்கள் பார்த்துருக்கோம். அந்த படங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதெல்லாம் தெரியும். என்னதான் அவங்க ப்ரொமோஷன் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் 1000 crores அப்படின்றது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டாவது, ரஜினி சார். ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு இந்த படம் அவருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? அவருக்கு பாசிட்டிவ் தாங்க. அவருடைய இந்த ஏஜில் என்னடா எல்லா ரிவ்யூலும் இதே சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. அந்த ஏஜில் அவரால் பண்ணக்கூடிய விஷயங்களில் அதோடைய லிமிட் என்னவோ அதை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அந்த பவர் ஹவுஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, அதில் அவர் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தாறுமாற நமக்கே சில இடங்களில் கூஸ் பம்ப்ஸ் வருது, இல்லைன்னு சொல்ல, கூஸ் பம்ப்ஸ் வருது சில இடங்களில். அடுத்து நாகார்ஜுனா கேரக்டர், ஒரு நெகட்டிவான பயங்கரமான ஒரு ரோல். நாகார்ஜுனாவோடது ஒரு பயங்கரமான ஒரு ரோல். இவர் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம முதல்ல ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரா? அந்த மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அப்படி தோணல. எல்லா வில்லன்லையும் ஒரே வில்லன், 10 வில்லன் இருக்கிற இடத்துல 11வது வில்லனா போகிறான்றதான் என் கான்செப்ட். எனக்கு தோணுன விஷயம். அதை பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சரியா தப்பா, உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்டில் போட்டே வாங்க, சரியா? அது ஒன்று. சௌபின் இந்த என்டையர் மூவி ட்ராவல் பண்ணுறாரு. என்டையர் மூவி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சௌபினோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு லோகேஷ்லேருந்து எல்லாருமே சௌபினோட பர்ஃபார்மன்ஸை பாராட்டினாங்க. நம்ம அதை மாதிரி பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா சௌபினை இந்த ஒரு கேரக்டரில் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம முதல்ல பார்க்குறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வாவ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்குது லோகேஷோடைய படங்களில். அதில் வர்ற வில்லன் அப்படின்னும் போது ஒரு பெஞ்ச் மார்க் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா விஜய் சேதுபதி, சூர்யா, ரோலக்ஸ் அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா சௌபின் அப்படின்னு நிற்கும் போது அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சில்லை, டு பி ஃப்ராங்க். ஓகே, கருத்துக்களை பதிவிடுங்க பார்த்த ஆட்கள். அடுத்ததாக உபேந்திராவை திணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். உபேந்திரா இந்த கதைக்குள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த கதை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணை உருவாக்காது. உபேந்திரா ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜெயிலரில் அவர், அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இவர், அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அவர், அந்த மாதிரி பிஸ்னஸுக்காக வைக்கப்பட்ட ஆள் தான் உபேந்திராவும் நம்மளுடைய அமீர்கானும். ஓகே, ஏன் அமீர்கான் நான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர்கானோட கேரக்டர், அமீர்கான் ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஒரு இன்ட்ரோ, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் கொடுத்து ஒரு இன்ட்ரோ அவர் கொடுக்கப்படுது.
அவர் என்னடா பண்ண போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்னு கடைசியில் வந்து ஒரு குச்சி மிட்டாய் தூக்கி வாயை வச்சு போ சாமி வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க எல்லாத்தையும். அதுதான் இதுக்குள்ள நடந்துச்சு. காளிசா இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? சரி வருவோம், கம்பேக். சரி, அமீர் கான் அப்படி போயிட்டாரா, பிம்பிளிக்கு பிலாப்பி குச்சி மிட்டாய் வாயில கொடுத்து அமீர் கான் போக சொல்லிட்டாரு. காளிசா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காளிசா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் இந்த வயசுக்கு மேல வந்து அவரால் தனியா சண்டை போட முடியாதுரா, தனியா சண்டை போட்டா ரியாலிட்டியா நம்புற மாதிரி இருக்காதுரா அப்படின்றதுக்காக வந்து காளிசா உள்ள திணிச்சமா இருக்கு. உபேந்திரா கேரக்டர் வந்து அந்த இடத்துல இல்லைனாலும் அதில் பெருசாக ஒன்றும் பண்ணானே. அதுக்கு முன்னாடியே வந்து பல பேரை பந்தாடுறாரு, இவர் தூக்குறாரு, வெட்டுறாரு, தூக்குறாரு, உடைக்கிறாரு, மேலே இருந்து உடச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு கீழே விழுகிறாரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு காளிசா வரணுன்றது தெரியல. அதையும் சேர்த்து அவரே பண்ணிட்டு போக வேண்டியதானே. சரி ஓகே, அது வந்து ஓகே, அதுவும் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, எல்லார பற்றியும் பேசுறியே, ஸ்ருதிஹாசனை பற்றி பேசலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை. அந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன், லோகேஷ் கனகராஜ் சொன்னதில், லோகேஷ் கனகராஜ் பண்ணதில் இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் பெண்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கல. ஹீரோயின் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இல்லைன்னு சொன்னார். பட் ஆனால் ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இவங்க தான். ஹீரோவுக்கு ஜோடியாக இருக்கவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து ஸ்ருதிஹாசனை சுற்றி நடக்கக்கூடிய கதை தான். அவங்கள பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்குது, அவங்கள பேஸ் பண்ணி தான் உள்ளே வருது, அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஹீரோயின் எல்லாருமே ஸ்ருதிஹாசன் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஸ்ருதியை இது வரைக்கும் நம்ம பார்க்காத பெர்ஸ்பெக்டிவ்ல அதில் பார்க்க முடியுது. இமோஷனல் நிறைய இடத்துல கன்வே ஆகுது. ஸ்ருதியால் பண்ண முடியாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்க படங்கள்ல. பட் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல கன்வே ஆகுது. அதே தான் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே, அடுத்து முக்கியமான ஆளை பற்றி நம்ம பேசணும். சத்யராஜ் சார். காளிசா இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? காளிசா சத்யராஜ் சார் இந்த படத்துல எதுக்கு? ஓ நண்பனுக்கு ஒண்ணுனாதானே நான் உள்ள வரணும். கொய்யால ட்ரெய்லருக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வச்சு செஞ்சுட்டே லோகேஷ் நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த அப்படின்ற ஒரு டயலாக்காக நான் உட்காந்துருந்தேன். இது எங்கடா வரப்போகுது? இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பெரிய கான்வர்சேஷன் நடக்க போகுது. இந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக இருக்க போகுது. நீ உள்ளே இருக்க விஷயத்த வெளியே சொல்லாதன்னு சொல்லும் போதே நாங்கள் சுதாரிச்சிருக்கணும். லோகேஷே சுதாரிச்சிருக்கணும். நான் அதை பற்றி சொல்லலை. சத்யராஜ் சார் பயங்கர பர்ஃபார்மன்ஸ். கூலி ஏன் அந்த படத்துக்கு பேர்? கூலிக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பான்டா இந்த தேவா. கூலிக்கு ஒரு பிரச்சனைனா இந்த தேவா வந்து நிப்பான்டா. கூலிக்கு ஒரு பிரச்சனை, அன்னைக்கு உங்க அப்பனை கொன்னான், இன்னைக்கு ஒன்னையும் கொள்றேன்டா, நான் என் நண்பனை தேடிதான்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி. சேவியர், சைமன், ஐயோ இதில் இருக்கக்கூடிய கேஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், தேவா, சைமன், கார்த்திகேயா சைமனோட பையன், தயாளன், காளிசா, பிரீத்தி, ராஜசேகர், தாஹா, கல்யாணி தயாளன், ராஜசேகர்ஸ் டாட்டர் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அர்ஜுன் சைமன், பிரியா ராஜசேகர், காளி வெங்கட் வந்து ஸ்டார்டிங்கே செத்து போயிடுறாரு, ரிஷிகாந்த், பாபுராஜ், சார்லி, இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்கு உள்ள. யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனோடும் போகாதீங்க. என்னடா அப்படின்னு முகம் சுளிக்க விடாது படம். பட் ஆஹா ஓஹோ வாவ் சூப்பர். வாய்ப்பில்லை ராஜா, சுத்தமாக வாய்ப்பில்லை. காளிசா இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? அதுவே ஒரு ப்ரொமோஷனாக இருந்திருக்குமோ? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு அதுதான் புரியல. சார்லி கேரக்டர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த குடின்னு சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இன்டர்வல் ஒரு சீக்வன்ஸ் வருது. அவ்வளோ வருஷம் சரி நம்ம அதை வெளியே சொல்ல வேண்டாம், இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு நம்ம சொல்கிறது நல்லா இல்லை. அவ்வளோ வருஷம் இவர் பண்ணாமல் இருந்த ஒரு விஷயத்த வந்து இவர் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு, பண்ணதுனால என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? அனிருத்தே ஒரே ஒரு ஆள் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினதில் ஒரு சைடு ரஜினி சார், இன்னொரு சைடு அனிருத். ஆனால் ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் கேட்டோம் அப்படிங்கிறதுனால புதுமையாக ஒன்றும் இல்லை. காளிசா இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க?